மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா கிருஷ்ணநாமத்தில் பக்திவிதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு இந்த ராஜ்யத்தை அவள் எப்படி நிர்வாகம் செய்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே வந்து அவள் த்ரயி என்ற ரூபமாக இருக்கிறாள், திரிவர்க்க நிலையாவாக இருக்கிறாள், திரிஸ்தா என்று மூன்றாக இருக்கக்கூடிய மும்மையில் அவள் இருக்கிறாள் என்று சொன்னார்கள் இல்லையா. அடுத்ததாக சொல்லக்கூடிய வடிவம் ஓம் திரிபுரமாலின்யை நமஹ. ஓம் திரிபுரமாலின்யை நமஹ. அதாவது திரிபுரமாலினி என்று சொல்லக்கூடிய வடிவமாக, சக்தி வடிவமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரத்துல 6வது ஆவரணத்தில் இருக்கக்கூடிய யோகினிகள் தலைவி யார் அப்படின்னா நிகர்ப்ப யோகினின்னு சொல்றது. அந்த யோகினிகளுக்கு தலைவியாக திரிபுரமாலினி இருக்கிறார். ஆக எல்லா யோகினியும் இவளாகத்தான் இருக்கிறார். இந்த யோகினியும் இவள் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்லணும் அப்படின்னா, திரிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகள் சொன்னோம் இல்லையா. ஜாகிரத், ஸ்வப்னா, சுஷுப்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகள், கால வேலைகள். அதை என்ன பண்றா அப்படின்னா மாலையாக்கி கழுத்தில் அணிந்திருக்கிறார். ஏனென்றால் இவளே காலஸ்வரூபமாக அதை அனைத்தையும் கட்டுப்படுத்துபவளாக இருப்பதால் அந்த காலத்தையே தன்னுடைய கழுத்தில் மாலையாக அணிந்திருக்கிறார். இன்னொன்று, இந்த மாலினி அப்படின்னு சொல்லும் பொழுது காமேஸ்வரன், அதாவது பரமேஸ்வரனுக்கு காமேஸ்வரனுடைய அவதாரம் இருக்கு இல்லையா, அந்த மனைவிக்கு மாலினி என்று பெயர். இந்த 3 நிலைகள் சொல்லக்கூடிய இவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பரமேஸ்வரனின் பத்தினியாக இருக்கிறாள். அவரை திரிபுரத்தை எரித்தவர் அப்படிங்கிறதுனால திரிபுராந்தகர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த திரிபுராந்தகராக இருக்கக்கூடியவருக்கும் மனைவியாக இருக்கும் மாலினி என்ற பொருளும் இதற்குண்டு. மகாபெரிவா சரணம்.